Hi everyone, welcome to Barvin Kitchen. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன சாஸ்ன்னு பாத்தீங்கன்னா பீனட் சாஸ். இது இந்தோனேஷியா, தாய்லாந்துல காமனா செய்யற சாஸ். சவுத் ஈஸ்ட் ஏசியன்ல ரொம்ப பிரபலம். மலேசியா, சிங்கப்பூர்ல கூட செய்வாங்க. இது எதுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், மம்மூஸ், அப்புறம் ரோஜாக் சைட் டிஷ்ஷா சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் பீனட்டு, 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், நான் ஒரு 15 ரெட் சில்லி, அதாவது காஷ்மீரி சில்லி, அதை ஹாட் வாட்டர்ல நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 1/4 கப் புளி, இதை நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு பல்ப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 6ல இருந்து 7 பல்லு கார்லிக் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 இன்ச் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம இப்போ பீனட் சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்கிறலாம். அது கூட ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் இந்த மாதிரி துருவி போட்டுக்கிறலாம். நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ரெட் சில்லி ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 3ல இருந்து 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறங்க. அது கூட இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்து ஒரு 1ல இருந்து 1.5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நான் இது சின்ன வெங்காயத்துலையும் பண்ணலாம். ஸோ நான் பெரிய வெங்காயத்துல தான் செய்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த பீனட் இல்லை, அந்த ரெட் சில்லி இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். பீனட் பார்த்தீங்கன்னா வறுத்த பீனட்டா இருந்தா ஓகே, அதை தொலி எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இதே நீங்க வறுக்காத பச்சை பீனட் இருக்கும்ல, அது நீங்க செய்யறதா இருந்தா ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துட்டு தான் அந்த தொலியை ரிமூவ் பண்ணணும். இதை பாருங்க, நல்லா அந்த ரெட் சில்லி அரைச்ச போட்டோம்ல, அது நல்லா இப்போ நல்லா சுருண்டு வருது. இந்த டைம்ல நம்ம பீனட்டை மிக்சியில போட்டு ரவா மாதிரி, அதாவது ஃபுல்லா பேஸ்டா ஆக்கக்கூடாது. தொலியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். ரொம்ப பேஸ்டா ஆக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அதையும் நம்ம ஏற்கனவே சில்லி போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இந்த ஆயில் விட்டு வரணும். அந்த பீனட் போட்டதுக்கப்புறம் அந்த பீனட்டில் உள்ள ஆயில், ஏற்கனவே சேர்த்த ஆயில் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் தான் அதை அரைச்சோம்ல, அதில் ஒட்டிகிட்டு இருக்கு. அதில் 1/4 கப் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பேஸ்ட்டு தண்ணி எல்லாம் சேர்த்து இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த அடுப்பில் இதில் பார்த்தீங்கன்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1/4 கப்பு புளி சொல்லியிருந்தேன்ல, அதை இதில் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா சேரட்டும். புளி, பீனட்டு எல்லாம் கூட எல்லாம் ஒன்றா சேரட்டும். இதில் 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சொல்லிடணும், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரணும். நம்ம தக்காளி தொக்கு அதெல்லாம் செய்யும்போது எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ எம்மியான டேஸ்டியான பீனட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எது கூட சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபிகார்ன், காலிஃப்ளவர், இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக காலிஃப்ளவர் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு எப்படி நம்ம பேஸ் கொடுத்து நம்ம கோட்டிங் கொடுத்து எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி காரம் கம்மியாக பண்ணிவிட்டு இதில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பேபிகார்ன் நான் 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
காலிஃப்ளவர் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த டேபிள் ஸ்பூன்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், சால்ட்டு, சில்லி பவுடர். இப்போ இதெல்லாம் கொடுத்து நம்ம சாதாரணமா கோபி மஞ்சூரியன் செய்யும்போது எப்படி கோட்டிங் கொடுத்து நம்ம ஃப்ரை பண்றோமோ அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச வரை காரம் கம்மியா பாத்துக்கிறோங்க. நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பீனட் சாஸ்ல வந்து அதிகமான காரம் சேர்த்துருப்போம். ஸோ அதோட சேர்த்து சாப்பிடும்போது காரம் வந்து பேலன்ஸ் ஆகுறதுக்காக தான் இது காரம் இல்லாம செய்யறோம். பேபிகார்னையும் காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டேன். அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலரா வர்றதுக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நம்ம கலர் பவுடர்லாம் நான் மிக்ஸ் பண்ணல. நம்ம இந்த காஷ்மீரி சில்லி சேர்க்கறதுனால அதுலயே நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணிக்கிறலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் மம்மூஸ் கூடயும் சாப்பிடலான்னு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்குதுல்ல, கேரட், பச்சையா நம்ம ராவா சாப்பிட வேண்டிய வெஜிடபிள்ஸ், கேரட், கேபேஜ், குக்கும்பர், அதுலலாம் கூட இந்த பீனட் சாஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேம் டைம் பாத்தீங்கன்னா இது வந்து 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் இந்த சாஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம், அதனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. இப்ப பாருங்க, நம்ம பேபிகார்னையும் காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ண போறோம். மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த பதத்துல மாவு இருக்கணும். இது கடையில வந்துட்டு ஆயில் நல்லா சூடாயிருச்சு, அதை செக் பண்ணிக்கிறங்க. பேபிகார்ன் பாத்தீங்கன்னா நம்ம தொட்டால அது உடையிற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால வந்து நம்ம மாவு ரெடி பண்றது ஒரு அகலமான பாத்திரத்துல ரெடி பண்ணிக்கிட்டு அதுல டிப் பண்ணி போட்டீங்கன்னா தான் கார்ன் வந்துட்டு உடையாம இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஆல்ரெடி நம்ம எப்போதும் சொல்றதாங்க, ஹை ஃப்ளேம்ல ஆயில் வந்துட்டு சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்பதான் நம்ம உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும். எது போட்டாலுமே நீங்க நார்மலா என்ன ஃப்ரை பண்ணாலுமே இந்த மாதிரி வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். அப்பதான் உள்ளது நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம பேபிகார்னா இருக்கட்டும், காலிஃப்ளவரா இருக்கட்டும், நல்லா வெந்து வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு பேபிகார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். பாருங்க, நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இதை பாருங்க, நல்லா கிறிஸ்பியா பேபிகார்ன் வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். என்ன சப்போர்ட் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் மேலும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. பர்வின் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பீனட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு, பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு, காலிஃப்ளவர், அப்புறம் நான் குக்கும்பரும் கட் பண்ணி கொடுத்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.